ஓகே. நான் நேற்றே சொன்னேன், நம்மளை நம்ம மன்னிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்ம நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட இன்னச்செயல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது எதுவுமே பேசாது, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காது. ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், சைலண்ட் ஆகிடும். யாரும் நமக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சைலண்ட் ஆகிடும். அது உங்ககிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்கள் முதல்ல அதுக்கிட்ட சாரி கேட்டு பழகுங்க. உங்ககிட்ட நீங்கள் சாரி கேட்டு பழகுங்க, அதுதான் பெஸ்ட்டு மெடிசன். நம்ம வெளியில் தேடுற நிறைய மருந்து, நிறைய விஷயங்கள் வெளியில் தேடிட்டுருப்போம். ஆனால் நம்மளால் நமக்கு நிறைய கொடுக்க முடியும். அது நமக்கு தெரியல, நம்மளோட ட்ரூ பவர் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்ம வெளியில் சீக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நம்ம கிடைக்குமா, அது நம்ம கிடைக்குமா, வெளியிலேருந்து யாராவது சின்னதாக நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன விஷயம் வெளியில் ஏன் தேடுறோன்னா, ஏன்னா ஒரு செல்ஃபாக ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க முடியலைன்னா நம்மளால் வெளியில் எவ்வளோ தேடினாலும், எப்படிப்பட்ட பர்சன் வந்தாலும், அவங்க கொடுத்தாலும் அது நமக்கு பத்தவே பத்தாது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி, ஆமாம் அது இவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்றத உணர்றதுக்கு கூட உங்களுக்கு தெரியாது. அது கிடைக்கும்போது அது ட்ரூவாக நீங்கள் என்ஜாய் பண்ணவே மாட்டீங்க.